வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இந்த வீடியோவில் குவாட்ராட்டிக் கிராஃப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னாலும் அதை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அந்த கிராஃபில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ரூட்ஸோட நேச்சர் வந்து அந்த கிராஃபை வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ணணும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது y is equal to ax square plus bx plus c, comma a not equal to 0 and a, b, c are constants. இதை தான் நம்ம குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுட்டோம்னா அதுதான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ax square plus bx plus c ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுட்டோம்னா இது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். y equal to ax square plus bx plus c இதை நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கீழே நின்றுட்டு பாலை நம்ம வந்து மேலே வீசணும் அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு பாத்தை டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இந்த ஷேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரபோலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்வோட நேம் தான் பேரபோலா. எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் அதை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பேரபோலா தான் கிடைக்கும். அதாவது அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேரபோலா வந்து இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இல்லைனா இப்படி இருக்கலாம், இல்லைனா இப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓப்பன் அப்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வரைஞ்சதை வந்து ஓப்பன் டவுன்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேரபோலா வந்து ஓப்பன் அப்வேர்டாக இருக்குமா இல்லை ஓப்பன் டவுன்வேர்டாக இருக்குமா அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பேரபோலா வந்து ஓப்பன் அப்வேர்டாக இருக்கும். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பேரபோலா வந்து ஓப்பன் டவுன்வேர்டாக இருக்கும். பேரபோலா வந்து இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்றதில்ல, இவ்வளோ வைடாக கூட அது வரலாம். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஏயோட வேல்யூவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏயோட வேல்யூ வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பேரபோலா வந்து நேரோவாக இருக்கும், அதாவது இந்த பேரபோலா மாதிரி இருக்கும். ஏயோட வேல்யூ வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பேரபோலா வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஏயோட வேல்யூ சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு பேரபோலா வந்து இவ்வளோ ஒய்டாக வரும், இல்லைனா இவ்வளோ ஒய்டாக வராது, நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்கும் ஏயோட வேல்யூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி கிராஃபில் பிளாட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். y is equal to x square. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம இப்போ கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூஸாக கொடுத்து நம்ம ஒய்யோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இப்போது இந்த எக்ஸ் வேல்யூஸ்க்கெலாம் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து y is equal to x square. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு -3. எக்ஸோட வேல்யூ -3 இருந்தால் ஒய்யோட வேல்யூ வந்து x ஸ்கொயர். அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே -3 அப்படின்றதுனால -3 the whole square which is equal to 9. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 9 இங்கே. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -2 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து -2 the whole square. ஸோ இதில் தான் நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ அது வந்து 4. எக்ஸோட வேல்யூ -1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து -1 the whole square, இது வந்து 1. எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 0 ஸ்கொயர், அது வந்து 0. எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர், அதுவும் 1 தான். எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 2 ஸ்கொயர், அது வந்து 4. எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 3 ஸ்கொயர், அது வந்து 9. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -3, 9. ஸோ எக்ஸில் நம்ம வந்து -3 பார்க்கணும், ஒயில் வந்து 9. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் -3, 9. செகண்ட் பாயிண்ட் வந்து -2, 4. ஸோ -2, 4 இதுதான் அந்த பாயிண்ட். அப்புறம் -1, 1. ஸோ -1 எக்ஸில், 1 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்புறம் 0, 0. அப்புறம் 1, 1. ஸோ எக்ஸில் 1, ஒய்லையும் 1 தான். அப்புறம் 2, 4 இந்த பாயிண்ட். அப்புறம் 3, 9 இந்த பாயிண்ட்.
இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வ் தான் வந்து பாராபோலா. ஸோ நம்மளுக்கு பாராபோலா ஷேப்பில் நம்மளோட கர்வ் வந்துட்டு இங்கே நம்ம வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பிளாட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம வந்து பிளாட் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்மளோட கர்வ் இருக்கும். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்மளோட பாராபோலா வந்து ஓப்பன் அப்வர்டாக இருக்குது. அது வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாராபோலா ஓப்பன் அப்வர்டில் கிடைக்கும். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டவுன்வர்டில் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். இங்கே நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 0 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் மட்டும் 1 இருக்குது, மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்றதுனால நம்ம அதை 0 கோஎஃபிஷியண்ட்டாக வச்சு எழுதியிருக்கோம். அப்போ நம்மளோட ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அது வந்து 1. ஸோ அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு பாராபோலா வந்து ஓப்பன் அப்வர்டாக இருக்குது. இப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட பாராபோலா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே ஏயோட வேல்யூ வந்து -1. ஸோ நெகட்டிவில் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு ஓப்பன் டவுன்வர்டாக வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸோட வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ் ஒய் -3 -2 -1 0 1 2 3 எக்ஸோட வேல்யூ -3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து -x ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ -3 the whole square which is equal to -9. So x ஓட வேல்யூ -3 அப்படின்னா y ஓட வேல்யூ வந்து -9. x ஓட வேல்யூ -2னா y ஓட வேல்யூ minus into -2 the whole square which is equal to -4. x ஓட வேல்யூ -1னா y ஓட வேல்யூ வந்து minus into -1 the whole square which is equal to -1. x ஓட வேல்யூ 0 அப்படின்னா y ஓட வேல்யூ வந்து minus into 0 square which is equal to 0. x ஓட வேல்யூ 1னா y ஓட வேல்யூ வந்து minus into 1 square so -1. x ஓட வேல்யூ 2னா y ஓட வேல்யூ minus into 2 square so -4. x ஓட வேல்யூ 3னா y ஓட வேல்யூ minus into 3 square so -9. இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து கிராஃபில் பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -3, -9. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம -3 எடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் -9. ஸோ இந்த பாயிண்ட் -3, -9. அதுக்கப்புறம் -2, -4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் -4. ஸோ இந்த பாயிண்ட் -2, -4. அப்புறம் -1, -1. ஸோ இந்த பாயிண்ட். அடுத்தது 0, 0. அடுத்தது 1, -1. ஸோ 1 நம்ம இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துகிட்டு -1 வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ 1, -1. அடுத்தது 2, -4. ஸோ இந்த பாயிண்ட். அடுத்தது 3, -9. ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு பாராபோலா தான் கிடச்சிருக்கு. பாராபோலா அப்படின்றது ஒரு யூ ஷேப். இந்த கிராஃப் வந்து y இஸ் ஈக்குவல் டு -x ஸ்கொயர். இங்கே நம்மளோட ஏயோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு ஓப்பன் டவுன்வர்டாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பாராபோலா வந்து நேரோவாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி ஒய்டராக இருக்குமா அப்படின்றதும் நம்மளுக்கு ஏயை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏயோட வேல்யூ வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நேரோவாக இருக்கும், சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒய்டராக கிடைக்கும் பாராபோலா. ஸோ அதுவும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம y இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸோட வேல்யூஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து இது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கும் நம்ம ஒய்யோட வேல்யூ என்ன வரப்போகுது அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ வந்து -3 இருக்கும்போது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி எக்ஸோட வேல்யூ -3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 2 இன்ட்டு -3 the whole square அப்படின்னு போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்றதுனால இது கூட 2வை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ -3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 9 இன்ட்டு 2 அது வந்து 18. -2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2 இன்ட்டு 4 அது வந்து 8. அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 1 வந்து 2, 2 இன்ட்டு 0 வந்து 0, 2 இன்ட்டு 1 வந்து 2, 2 இன்ட்டு 4 வந்து 8, 2 இன்ட்டு 9 வந்து 18. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -3, 18.
ஸோ -3 நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம். 18 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இங்கே 9 வரைக்கும் தான் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அந்த பாயிண்ட்டை விட்டுடலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து -2, 8. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் வந்து 8. ஸோ இதுதான் -2, 8. அடுத்த பாயிண்ட் வந்து -1, 2. ஸோ இதுதான் -1, 2. அப்புறம் 0, 0 நம்ம ஆல்ரெடி பிளாட் பண்ணது. அதுக்கப்புறம் 1, 2. 1, 2 வந்து இங்கே வரும். அடுத்தது 2, 8 வந்து இங்கே வரும். இப்போ இந்த 5 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேரபோலா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேரபோலா வந்து y = x². இந்த பேரபோலா வந்து y = 2x². அப்போ இங்கே நம்மளோட ஏயோட வேல்யூ வந்து 1, இங்கே ஏயோட வேல்யூ வந்து 2. அப்போ ஏயோட வேல்யூ இங்கே தான் பெருசாக இருக்குது. y = x² பேரபோலா வந்து இந்த பேரபோலாவை விட வைடராக இருக்குது. ஆக்சிஸ் ஆஃப் அ சிமெட்ரி. பேரபோலாவை வந்து 2 டிவைட் பண்ணுற அந்த லைனை தான் நம்ம வந்து ஆக்சிஸ் ஆஃப் அ சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேரபோலா இப்படி இருக்குது அப்படின்னா இதை 2 டிவைட் பண்ணுறது வந்து இந்த லைனை தான் நம்ம வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பேரபோலா இஸ் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு அ லைன். இதை தான் நம்ம வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக்குள்ள ஃபார்முலா வந்து x = -b/2a. x = சம் வேல்யூ வந்தாலே அது வந்து வெர்டிக்கல் லைனாக தான் வரும். ஸோ நீங்களே அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ x = 2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா இது வந்து 0, 1, 2 அப்படின்னா x = 2 அப்படின்றது இந்த லைன். அதாவது x = சம் கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா அந்த லைன் வந்து parallel to y ஆக்சிஸா இருக்கும். இதான் நம்மளோட y ஆக்சிஸ், இது நம்மளோட x ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து x = -b/2a. b அப்படின்றது x ஓட கோஎஃபிஷியன்ட், a வந்து x² ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ நம்மளோட லைன் வந்து வெர்டிக்கல் லைனாக இருக்கும். வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. இது வந்து பேரபோலாவும் நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அந்த லைனும் எந்த இடத்துல எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்றது தான் வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ -b/2a, -delta/4a. a அப்படின்றது x² கோஎஃபிஷியன்ட், b அப்படின்றது x ஓட கோஎஃபிஷியன்ட், டெல்டா அப்படின்றது b² - 4ac. ஸோ இதுதான் வெர்டெக்ஸ் ஆஃப் பேரபோலா. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அப்புறம் இந்த வெர்டெக்ஸ் ஆஃப் பேரபோலா இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டில் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அடுத்தது வந்து ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடுவோம். அந்த கிராஃபை பார்த்து நம்ம அதோட ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ax² + bx + c = 0 அப்படின்னு நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து வரையணும் கிராஃபில். ஸோ ட்ரா y = ax² + bx + c. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஃபில் பிளாட் பண்ணணும். கிராஃபில் பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேரபோலாவும் எக்ஸ் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸோட கோஆர்டினேட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்மளோட சொல்யூஷன். அதாவது சொல்யூஷன் இஸ் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் of the parabola and the x-axis. அடுத்தது வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸை பற்றி பார்த்துருக்கோம். டெல்டாவோட வேல்யூ வச்சு கிராஃபை பார்த்து அந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட் தான் நம்ம ரூட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுறது வந்து 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் வேறு வேறு பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். அது இன்டர்செக்ட் பண்ணுறது ஒன்லி 1 பாயிண்ட் அப்படின்னா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி x - 2 × x - 2 = 0 அப்படின்னா நம்மளோட ரூட் வந்து x = 1/2. ஒரே ரூட் வந்து 2 டைம் வரும். ஸோ இங்கே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா 2 பாயிண்ட்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் மீனிங். ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட் நம்மளுக்கு கிடைக்கும். இன்டர்செக்டே பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு ரியல் ரூட்டே இருக்காது. ஸோ ரூட்ஸோட நேச்சர் வந்து
பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை பாயிண்டில் கட் பண்ணுது அப்படின்றதுல இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா, ரூட்ஸ், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இந்த நாளையும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். y is equal to x square minus 6 into x plus 9. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ்க்கெலாம் ஒய்யோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ -3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ -3 த ஹோல் ஸ்கொயர் -6 இன்டூ எக்ஸ். ஸோ -6 இன்டூ எக்ஸோட வேல்யூ இங்கே -3 ப்ளஸ் 9. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 9 ப்ளஸ் 18 ப்ளஸ் 9 வரும். ஸோ 36 நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ -3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 36. அடுத்தது எக்ஸோட வேல்யூ -2 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டு -2 த ஹோல் ஸ்கொயர் -6 இன்டூ -2 ப்ளஸ் 9 which is equal to 4 plus 12 plus 9 which is equal to 25. அப்புறம் எக்ஸோட வேல்யூ -1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து -1 the whole square -6 into -1 plus 9 which is equal to 1 plus 6 plus 9 which is equal to 16. எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 0 square -6 into 0 plus 9 which is equal to 9. எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 1 square -6 into 1 plus 9 which is equal to 1 minus 6 plus 9. So 10 minus 6 வந்து 4. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 2 square -6 into 2 plus 9. So 4 minus 12 plus 9 which is equal to 1. So 1. எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 3 square -6 into 3 plus 9 which is equal to 9 minus 18 plus 9 which is equal to 0. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் வந்து -3, -36, -2, -25, -1, -16, 0, -9, 1, -4, 2, -1, 3, -0. ஃபஸ்ட்டு 3, 0 பிளாட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம 3 எடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ இதுதான் வந்து 3, 0. அடுத்தது வந்து 2, 1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ இதுதான் 2, 1. அடுத்த பாயிண்ட் வந்து 1, 4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 4. 1, 4. அடுத்தது 0, 9. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 9. ஸோ இதுதான் 0, 9. அடுத்தது -1, 16. ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸில் நம்ம 16 எடுக்கணும். ஸோ அது இல்லை, 16 வரைக்கும் போடலை அப்படின்றதுனால நம்ம இந்த பாயிண்ட்ஸோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மளோட பேரபோலா வந்து இப்படி வரும். ஸோ அடுத்த பாயிண்ட்டு 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 1. ஸோ அதையும் நம்ம பிளாட் பண்ணோன்னா எக்ஸில் 4, ஒய்யில் 1. ஸோ இங்கே வரும். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு, நம்மளுக்கு பேரபோலா தான் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம 5க்கு பார்த்தோம்னா இது அப்படி கண்டினியூ ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி பார்த்தோம். ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்றது பேரபோலாவை சிமெட்ரிக்கலாக கட் பண்ணுற அந்த லைனை தான் நம்ம வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரபோலா வந்து இந்த சைடில் எப்படி போகும், இதை கரெக்டாக நான் போடலை, சும்மா தெரியறதுக்காக போடுறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு அந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியை நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போது இந்த 2 பாயிண்ட்டை வச்சுட்டு இதோட மிடில் வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் பாஸ் ஆகிற லைன் தான் நம்மளுக்கு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியாக இருக்க முடியும். ஸோ இந்த இதை பார்க்காதீங்க, இது ஜஸ்ட் அந்த பேரபோலா ஷேப்புக்கு வர்ற மாதிரி நான் வரைஞ்சேன். இந்த 2 பாயிண்ட்டை வச்சே நம்ம சொல்லிடலாம், பேரபோலாவை சிமெட்ரிக்கலாக கட் பண்ணுறது, ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிடில் தான் அந்த லைன் வரணும். ஸோ அந்த லைன் வந்து இப்படி தான் இருக்க முடியும். இப்படி போட தெரிலனா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b/2a. நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு x² -6 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 9. ஸோ பியோட வேல்யூ வந்து -6 டிவைடட் பை 2 இன்டூ 1 விச் இஸ் ஈக்குவல் டு 6/2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் நம்மளோட ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இங்கே பார்த்தாலும் 3ல தான் நம்மளோட லைன் பாஸ் ஆகி வருது. ஸோ இதுதான் x ஈக்குவல் டு 3 அப்படின்ற லைன்.
ஸோ கிராஃபில் நம்ம பார்த்து போட்டாலும் ஃபார்முலா வச்சு போட்டாலும் நம்மளுக்கு சேம் தான். x = 3 தான் நம்மளோட ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியாக இருக்குது. அடுத்தது வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இந்த லைனும் இந்த பேரபோலாவும் இன்டர்செக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. ஸோ இந்த ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது? இந்த பாயிண்ட் வந்து என்னது? 3,0. ஸோ வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா வந்து 3,0 கிராஃபில் வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு 3,0 கிடைக்குது. இதுக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஸோ வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலாக்குள்ள ஃபார்முலா வந்து -b/2a, -delta/4a. டெல்டா அப்படின்றது b² - 4ac. ஸோ b² வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ -6 -6² - 4 into a வந்து x² கோஎஃபிஷியன்ட், அது வந்து 1. c வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 9 which is equal to 36 - 36 which is equal to 0. -b/2a இதை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம். x = -b/2aன்னு. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? 3 கிடைச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து 3. அடுத்தது -delta/4a. டெல்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். 0 கிடைச்சிட்டு. ஸோ 0/4 into aயோட வேல்யூ வந்து 1 which is equal to 3, 0 by எந்த வேல்யூ இருந்தாலும் நம்மளுக்கு 0 அப்படின்றது தெரியும். ஸோ 3,0 தான் நம்மளோட வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. ஸோ கிராஃப் வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு வெர்டெக்ஸ் 3,0 தான். ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தாலும் சேம் 3,0 தான் வருது. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட் அப்படின்றது பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை பாயிண்டில் கட் பண்ணுது அப்படின்றது தான் நேச்சர் ஆஃப் ரூட். ஸோ இங்கே பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. ஸோ ஒரு பாயிண்டில் டச் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட ரூட் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்டாக இருக்கும். 2 பாயிண்ட்லனா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்றதுனால நம்மளோட ரூட் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ரூட் அப்படின்றது பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸை எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் தான் நம்மளுக்கு ரூட்டு. இங்கே இந்த பாயிண்ட் வந்து 3,0. அப்போ 3,0ல் எக்ஸோட கோஆர்டினேட் வந்து 3. அப்போ நம்மளோட ரூட் வந்து 3 தான். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வந்தது. ஸோ இங்கே வந்து ரூட் 3 வந்து 2 டைம்ஸ் வரும். அடுத்தது வந்து சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் த்ரோ இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வரைய சொல்லியிருப்பாங்க. இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ வரைய சொன்னதை நம்ம அந்த எக்ஸோட பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்து அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம வரைஞ்சிடணும். அப்புறம் இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். அது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் செகண்ட் கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் ஈக்குவேஷன் 1, 2 அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வரைய சொன்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வரைஞ்சி நம்மளுக்கு ஒரு பேரபோலா கிடச்சிருக்கும் நம்மளோட கிராஃபில். அதுக்கப்புறம் இப்போ சால்வ் பண்ணதுனால கிடைச்ச ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் நம்ம அதில் வரைஞ்சிடணும். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரபோலாவை இன்டர்செக்ட் பண்ணுது 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்டில் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸோட எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம எடுத்துக்கணும். 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்னா 2 எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2 எக்ஸ் கோஆர்டினேட் தான் சால்வ் அப்படின்னு கேட்டிருந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷனாக இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கேஸில் வந்து அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து 2 எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டாக தான் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றதுனால ஒரு எக்ஸ் கோஆர்டினேட் தான் கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 ரூட்டுமே இங்கே சேமாக தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரபோலாவை எந்த பாயிண்ட்லையுமே இன்டர்செக்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு ரியல் ரூட்டே இருக்காது. ஸோ இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை ஒரு லைனோட இன்டர்செக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 3.52 அந்த ப்ராப்ளமாக தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து செய்ய போகிறோம். அந்த ப்ராப்ளமில் வந்து y = x² - 6 × x + 9 இதோட ரூட்டை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி போன எக்ஸாம்பிளில் வந்து இந்த ஈக்குவேஷனை தான் எடுத்திருந்தோம்.
ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத பிளாட் பண்ணிட்டு அதில் தான் நம்ம ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வெர்டெக்ஸு அப்புறம் அதோட சொல்யூஷன் வந்து நம்ம 3 அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இதே சம்முக்கு நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் வச்சு என்ன சொல்யூஷன் வருது, இதே சொல்யூஷன் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த கொஸ்டின். ட்ரா த கிராஃப் ஆஃப் y is equal to x square minus 4 into x plus 3 and use it to solve y is equal to x square minus 6x plus 9. ஸோ இந்த கிராஃபை நம்ம வரையணும், இதோட சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம 3ன்னு பார்த்துட்டோம். ஸோ இதே சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ y is equal to x square minus 4 into x plus 3 இதுதான் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூஸை நம்ம போட்டுடலாம். எக்ஸுக்கு இந்தந்த வேல்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு அந்த வேல்யூஸை போட்டு ஒய்க்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது தெரியும் அப்படின்றதுனால இங்கே நான் ஒய்யோட வேல்யூஸை மட்டும் எழுதிடுறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட பாயிண்ட்ஸு. நம்ம இப்போ பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3,0. ஸோ 3,0 அப்படின்றது இந்த பாயிண்ட். அடுத்தது 2,-1. ஸோ 2 -1 அப்படின்றது இந்த பாயிண்ட் 2,-1. அப்புறம் 1,0. ஸோ இந்த பாயிண்ட் தான் 1,0. அடுத்தது 0,3. 0,3 அப்படின்றது இந்த பாயிண்ட். அப்புறம் -1,8. ஸோ -1,8. அடுத்தது -2,15 இருக்குது. ஸோ 15 இங்கே இல்லை அப்படின்றதுனால நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 4ஆக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 3 வரும். அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ 4,3. ஸோ 4,3. ஸோ ஜாயின் பண்ணோன்னா இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதான் நம்மளோட பேரபோலா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஃபை வரைய சொன்னாங்க, நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம y is equal to x square minus 4x plus 3 இந்த ஃபங்க்ஷனில் இருந்து x square minus 6 into x plus 9 is equal to 0 இதை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அதனால் இதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே எழுதியாச்சு. இதிலிருந்து இதை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் இப்போது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ y - 0 வந்து நம்மளுக்கு y தான். x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். -4 into x ப்ளஸ் 6 into x வந்து 2x. 3 - 9 வந்து -6. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். எப்படி நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பேரபோலாக்கு மாற்றும் போது எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்து ஒய்யோட வேல்யூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூஸ் நம்ம வந்து கொடுத்துக்கணும், ஒய்யோட வேல்யூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வரையணும். ஸோ எக்ஸுக்கு இந்தந்த வேல்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்து இங்கே போடணும். இப்போ இதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணலாம். 2,-2. ஸோ 2,-2 அப்படின்றது இந்த பாயிண்ட். அடுத்தது 3,0. ஸோ 3,0ங்கிறது இந்த பாயிண்ட். அடுத்தது 4,2. 4,2 அப்படின்றது இந்த பாயிண்ட். அப்புறம் 5,4. ஸோ இந்த பாயிண்ட். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் பேரபோலாவை 2 டிஸ்டிங் பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த 2 டிஸ்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட் தான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பேரபோலாவை இந்த பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த பாயிண்ட் வந்து என்னது 3,0. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும்தான் நம்மளோட சொல்யூஷன். எக்ஸ் கோஆர்டினேட் வந்து என்னது 3. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஆல்ரெடி நம்ம இதை வந்து தனியாக எடுத்து பேரபோலாவை போட்டு அந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து 3 தான் கிடச்சிது. இப்போ இது வந்து இன்னொரு மெத்தட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை வந்து ஒரு லைனை வச்சு இன்டர்செக்ட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் இந்த மெத்தட். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 3 தான் கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுவோம்.